வெல்கம் டு யூனிக் கார்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலையோட செல்லை வச்சு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் தேவை. அதுக்கு நான் வந்து ஃபோட்டோவோட சைஸ் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த செல்லை வச்சு நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். ஈவனாலாம் ஒட்ட வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம அன்ஈவனாக ஒட்டினா தான் இன்னும் அழகாக இருக்கும். நமக்கு தோன்ற மாதிரி ஒட்டுவோம். ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். எங்கே தோணுதோ அங்கெல்லாம் ஒட்டுவோம். ஹாட் க்ளூ கன்னில் தான் ஒட்டணும்ல, ஃபெவிபாண்ட்லேயும் ஒட்டலாம். நான் கொஞ்சம் ஒட்டி காமிச்சிட்டு ஃபெவிபாண்ட்லேயும் ஒட்டி காட்டுறேன். நமக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ எப்படிலாம் ஒட்டணுமோ அப்படின்னு தோன்ற இடத்துலலாம் ஒட்டலாம். அந்த ஷெல்லை பொறுத்து, அந்த இடத்த பொறுத்து இந்த ஷெல் ஈவனாக இருக்காது இல்லையா, அதனால் நமக்கு கொஞ்சம் அழுத்தி ஒட்டணும். இது அந்த இதுலேயே ஒட்டி காட்டுறேன். இது இருக்கட்டும். ஃபெவிபாண்டு இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து சின்ன பிள்ளைங்களும் செய்யலாம். சீக்கிரம் கொஞ்சம் அதுக்கு இது கொஞ்சம் இதாகும். இந்த செல்லை வந்து நம்ம காய வச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும் பிடிக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஹாட் க்ளூனா சீக்கிரமாக ஒட்டிடும். ரெண்டு தான் பிடிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஒட்டினா போதுமானது. உங்களுக்கு ரெண்டுத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒட்டுறேன். ஹாட் க்ளூவே ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்து செய்யணும் இல்லையா. ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா, அதுதான். ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நம்ம முடிச்சாச்சு. முடித்த பிறகு இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணோம் ஃபுல்லாக பிளாக். அதுக்கு தான் நான் அடியில் பிளாக் கொடுத்தது.
நம்ம முடிஞ்ச பிளாக் வந்து எல்லாத்துக்கும் அடிச்சிடுவோம். இது அதிக செலவாகாது. பிளாக் கலருங்கிறனால வந்து பெருசாக தெரியாது நமக்கு. கலர்ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம இப்போ பிளாக்கில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இதுக்கு மேலே நம்ம இன்னும் டெக்கரேட் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்பான்ஜில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அக்ரிலிக் கலரில் கோல்டு கலர் மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கேன். லைட்டாக இது பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த டேப் பண்ணணும் தெரியும். ஃபுல்லாக பண்ணாமல் நம்ம மேலே அந்த இடம் மட்டும் நமக்கு டேப் ஆகும். இப்போ டேப் பண்ணிவிட்டு இது காஞ்சோன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெயிண்ட் நிறையெல்லாம் செலவாகாது, கொஞ்சம் தான். பிளாக் மட்டும்தான் நிறைய ஆகும். அது தண்ணி கலந்து அடிச்சிட்டோம்னா அது ஆகாது. இது மாதிரி 3 ஸ்டிக் எடுத்துருக்கேன். 3 நாள் வச்சுக்கலாம் இல்லையா? 3 இருக்கட்டும். இதுவே ஆர்ட் க்ளூவே நான் போட்டுக்கிறேன். நான் வீடியோக்காக சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக ஆர்ட் க்ளூ போட்டுருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட போட்டுக்கலாம். ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம 3 பக்கமும் ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் க்ளோசர் தான். இந்த க்ளோசரை வச்சிட்டோம்னா ஃபினிஷ்ட் ஆகிடும். நான் இதில் வந்து ஃபெவிபாண்டே போட்டுக்கிறேன். ஃபெவிபாண்டில் போட்டாலும் ஒட்டுங்கிறத காமிக்கிறதுக்கு தான். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். பேக் சைடு க்ளோஸ் ஆகணும் இல்லையா?
ஒட்டி இல்லைன்னா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வைக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் காயிட்டோம், காஞ்ச பிறகு காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.